Good morning to all. Last class we have discussed more about standard guide pillar and guide bush, right? So now we are going to discuss more about spike-hearted guide pillar and guide bush. The spike-hearted guide pillar and guide bushுக்கும் standard guide pillar and guide bushுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்ட் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ்ஷில் வி ஹவ் இன்கார்பரேட்டட் த ஸ்பைக் கார்ட். இந்த ஸ்பைக் கார்ட் ஏன் இன்கார்பரேட் பண்ணுறோன்றதை பாருங்கள், சரியா? உங்களுக்கு புரியும். இதுதான் ஸ்டாண்டர்ட். இதுதான் கைட் பில்லர். இந்த கைட் பில்லரில் நம்ம சோஃபார் பார்த்த கைட் பில்லர், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் கைட் பில்லரில் ஒர்க்கிங் டயாமீட்டர், ஃபிட்டிங் டயாமீட்டர், ஃப்ளான்ச் ஹெட் இதோட முடிஞ்சிச்சு. இதுதான் ஸ்டாண்டர்ட் கைட் பில்லர் அண்ட் கைட் பில்லர், ரைட்டுங்களா? இந்த கைட் பில்லரோட எண்டில் எங்கே இந்த ஃப்ளான்ச் ஹெட்டுக்கு பேக் சைடில் ஒரு ஸ்மால் ப்ரொஜெக்டட் டயாமீட்டர் இருக்குது பாருங்கள். இதுதான் ஸ்பைக் கார்ட்னு சொல்கிறோம். இந்த சர்க்குலர் ப்ரொஜெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதனுடைய டயாமீட்டர் ஈக்குவலன் டு ஃபிட்டிங் டயாமீட்டர் ஆஃப் த கைட் பில்லர், ரைட்டா? இந்த ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணுது பாருங்கள், இந்த பேக் பிளேட்டுக்கு உள்ளே இருக்கிற இந்த ஹோல்குள்ளே இன்செர்ட் ஆகுதா? அப்போ இந்த பேக் பிளேட்டையும் இந்த மோல்டு பிளேட்டையும் அலைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பைக் கார்ட் உதவுதா? இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும் கைட் பில்லர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ரெண்டு மோல்டு ஆஃப் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது இன்பிட்வீன் தீஸ் டூ பிளேட்ஸ் இட் கிவ்ஸ் என்னது அலைன்மெண்ட். இட் ப்ரொவைட்ஸ் எனஃப் அலைன்மெண்ட் பிட்வீன் ஃபிக்ஸ்டு ஆஃப் ஆர் மூவிங் ஆஃப், ஃபிக்ஸ்டு ஆஃப் அண்டு மூவிங் ஆஃப், ரைட்? ஸோ இந்த ரெண்டு ஆஃப்க்கு நடுவில் அலைன்மெண்ட் கொடுக்குதுன்னு சொன்னோம். ஸோ இன் அடிஷன் டு தட் இந்த ஸ்பைக்-ஹெட்டட் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ் என்ன பண்ணுது பாருங்கள், ரெண்டு மூவிங் ஆஃப்க்கு பிட்வீனில் அலைன்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸோ மோல்டோடைய பேக் சைடில் இருக்கிற பிளேட்டுக்கும் அலைன்மெண்ட் கொடுக்குது. அப்போ வேறெவர் இட் இஸ் நெசசரி. இப்போ இந்த கைட் பில்லர் கைட் புஷ் வந்து எல்லா இடத்துலையும் தேவையான கிடையாது. வேறெவர் இட் இஸ் நெசசரி அந்த இடத்துக்கு மட்டும் இந்த ஸ்பைக்-ஹெட்டட் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ்ஷை நம்ம சூஸ் பண்ணால் போதும். இப்போ கைட் பில்லரை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸ்பைக்-ஹெட்டட் கைட் புஷ்ஷு பார்க்கலன்னு நினைக்க வேண்டாம். இதுவும் சிமிலர் டு ஸ்டாண்டர்ட் கைட் பில்லர் கைட் புஷ்ஷு மாதிரி தான். ஸோ இந்த கைட் புஷ்ஷோடைய ஃப்ளான்ச் ஹெட்டுக்கு பேக் சைடில் ஹியர் ஆல்சோ தெர் இஸ் ஏ ப்ரொஜெக்ஷன், ரைட்டா? இந்த ப்ரொஜெக்ஷன் எங்கே போகுது பாருங்கள், கைட் புஷ்ஷுக்கு பேக் சைடில் இருக்கிற மோல்டு பிளேட்டுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது, ரைட்டா? ஸோ இதுவே கைட் புஷ்ஷோடைய ஸ்பைக் கார்ட்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு ஸ்பைக் கார்ட்டும் மோல்டு அலைன்மெண்ட்டுக்காக யூஸ் ஆகுது, ரைட்டா? அப்போ எங்கெல்லாம் ஒரு ஸ்க்ரூ போட்டு, ரைட்டா, ஒரு சாக்கெட் ஹெட்டட் ஸ்க்ரூ போட்டு மோல்டு பிளேட்டை அசம்பிள் பண்ணாமல் நம்ம மோல்டோடைய பேக் பிளேட், தட் இஸ் கைட் பில்லருக்கு பேக் சைடில் உள்ள மோல்டு பிளேட்டுக்கு அலைன்மெண்ட் கொடுக்கணுன்ற ஒரு நெருக்கடி வந்துச்சு, சுச்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா இந்த சுச்சுவேஷன்ஸ் we can go for spike-hearted கைட் பில்லர் அண்டு கைட் புஷ் அரேஞ்ச்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்டாண்டர்ட் கைட் பில்லர் அண்டு கைட் புஷ்ன்றது இட்ஸ் காமன் டு ஆல், எவ்ரிவேர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்பைக்-ஹெட்டட் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ்ன்றது வேறெவர் சுச்சுவேஷன்ஸ் அரைஸ் தேர் யூ கேன் யூஸ் இட், அதர்வைஸ் we no need to go for spike-hearted and guide pillar and guide bush, right? So next type of guide pillar and guide bush பார்த்தீங்கன்னா surface fitting guide pillar and guide bush, ரைட்டா? surface fitting வரும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த சர்ஃபேஸ்லேருந்து ஃபிட் பண்ணுறாங்க பாருங்கள். வழக்கமாக கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ் ஃபிட்டிங்னாலே எங்கேருந்து வரும், ஒரு மோல்டு பிளேட்டோடைய பேக் சைட்லேருந்து தான் நம்ம ஃபிட் பண்ணுவோம். பேக் சைட்லேருந்து தான் அந்த கைட் பில்லரை ஃபிட் பண்ணுவோம். புஷ்ஷையும் நம்ம அப்படி தான் ஃபிட் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஃபிட் பண்ணும்போது பேக் சைட்லேருந்து ஃபிட் பண்ணும்போது என்னது, அதில் இந்த கைட் பில்லர் இருக்கிற அந்த ஃப்ளான்ச் ஹெட் என்ன பண்ணும், அந்த மோல்டு பிளேட்டில் ஃபிட் ஆகும், சரியா? அந்த கைட் புஷ்ஷு ஃபர்தராக மூவ் ஆகாமல் அந்த ஃப்ளான்ச் ஹெட்டு இறுக்கி பிடிச்சிக்கும், ரைட்டா? ஸோ இதுதான் ஃபிட்டிங் மெத்தட். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் திஸ் இஸ் கால்டு பார்ட்டிங் சர்ஃபேஸ். பார்ட்டிங் சர்ஃபேஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, மோல்டு ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அந்த ஓப்பன் ஆகிற அந்த சர்ஃபேஸ் தான் பார்ட்டிங் சர்ஃபேஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ்ஷை நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறோம், மோல்டோடைய பார்ட்டிங் சர்ஃபேஸ்லேருந்து அட்டாச் பண்ணுறோம். இந்த பார்ட்டிங் சர்ஃபேஸ் இதுதான். இப்போ இந்த கைட் பில்லரை இங்கேருந்து அட்டாச் பண்ணுறோம். வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஒரு ஹோல் ட்ரில் பண்ணிவிட்டு இந்த என்ன சொல்கிற மோல்டு பிளேட்டோடைய பேக் சைட்லேருந்து இன்செர்ட் பண்ணுவோம், ரைட்டா? இந்த புஷ்ஷை இங்கேருந்து இன்செர்ட் பண்ணுவோம், பேக் சைட்லேருந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஆனால் சர்ஃபேஸ் ஃபிட்டிங் டைப்பில் அப்படி கிடையாது. மோல்டு பிளேட் எங்கே ஓப்பன் ஆகுமோ அந்த சைட்லேருந்தே இன்செர்ட் பண்ணுறது, ரைட்டா? சர்ஃபேஸ் ஃபிட்டிங் இதுதான் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்னு அவங்க மீன் பண்ண வர்றது பார்ட்டிங் சர்ஃபேஸ், ரைட்டா? பார்ட்டிங்னா வேறு ஒன்றும் கிடையாது, மோல்டு பிரிக்கிற அந்த ஏரியா, ரைட்டா? ஸோ இந்த கைட் பில்லர் வரும்போது அப்போ இந்த கைட் பில்லர் எப்படி ஃபிட் பண்ணுறாங்க பாருங்கள். பார்ட்டிங் சர்ஃபேஸ்லேருந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு என்ன பண்ணுறாங்க, அட்டாச் பண்ணுறாங்க. இங்கேயும் சர்க்கிளி போட்டு இந்த கைட் புஷ்ஷை அட்டாச் பண்ணுறாங்க, ரைட்டா?
இதில் நல்லா கவனிங்க. The standard design requires that both the guide pillar and the guide bushes are inserted from the rear side of the respective mold plate and each is secured in position by flange. உங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன் ஸ்டாண்டர்ட் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ்ன்றது என்ன பண்ணுவாங்க, மோல்டு பிளேட்டுடைய பேக் சைடில் இருந்து தான் நமக்கு இன்செர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படி பண்ணலை, இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதுவும் சம் ஸ்பெஷல் கேசஸில் மட்டும்தான் தேஸ் டு கோ ஃபார். ரைட்டா? ஸ்பெஷல் கேசஸ்னால் எங்கே வேற மோல்டு பிளேட்டுடைய பாட்டம்லேருந்து இன்செர்ட் பண்ண முடியாதோ, ரைட்டா, த்ரூ ஹோல் நம்ம ட்ரில் பண்ண முடியாதோ, there they used to go for surface fitting type guide pillar and guide bush. Right? So the next type of guide pillar and guide bushes is called pull pack type guide pillar and guide bush. Pull pack na enna, pull அப்படினா என்ன, pull push நிறைய படிச்சிருப்பீங்க நீங்க காமனா. இந்த ஷோரூம்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா. புல்னா என்ன, பிடிச்சி இழுக்கிறது. எதை இழுக்கிறோம், புல் பேக் அப்படின்னு என்ன, எதை பிடிச்சி இழுக்கிறோம், கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ்ஷை பிடிச்சி இழுக்கிறோம். எங்கேருந்து பிடிச்சி இழுக்கிறோன்றதை பாருங்கள். This is the general arrangement of pull pack type guide pillar and guide bush. ஸோ நல்லா கவனிங்க, இதுதான் கைட் பில்லர். இந்த கைட் பில்லர் முடிஞ்ச உடனே இந்த ஃப்ளான்ச் வரணும். இந்த ஃப்ளான்ச்சு இதோட முடியாமல் இந்த ஸ்பைகாட் இருக்குது. ஆனால் இந்த ஸ்பைகாட்டு மோல்டு பிளேட்டோட பேக் சைடில் இருக்குது. நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா இடத்துலையும் பாருங்கள், இந்த ஒர்க்கிங் டயாமீட்டர் முடிகிற இடத்துல இந்த ஃப்ளான்ச் இதே மோல்டு பிளேட்லேயே ஃபிட் ஆகிருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த ஸ்பைகாட்டு இந்த மோல்டு பிளேட்டுக்குள்ளே போயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல புல் பேக் டைப்பில் இந்த ஃப்ளான்ச்சும் இந்த ஏரியாக்குள்ளே வந்துச்சு பாருங்கள். இந்த ஃப்ளான்ச்சும் இந்த ஏரியாக்குள்ளே இருக்குது. ரைட்டா? ஃப்ளான்ச் அதுக்கடுத்து ஸ்பைகாட். ரைட்டா? இப்போ இந்த ஸ்க்ரூவை போட்டு இந்த ஃப்ளான்ச்சில் இந்த ஸ்பைகாட்டில் ஒரு சாக்கெட்டட் ஸ்க்ரூவை போட்டு இதை டைட் பண்ண இந்த ஸ்க்ரூவை நான் ரொட்டேட் பண்ண இந்த நல்லா கவனிங்க, இந்த கைட் பில்லரை பிடிச்சி பேக் சைடில் பிடிச்சி இழுக்குமா? எது வரைக்கும் இழுக்கும்? இந்த ஃப்ளான்ச்சு இந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்து உட்கார வரைக்கும். இந்த ஸ்லாட்டுக்குள்ளே ஒன்ஸ் போய் ஃபிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பிடிச்சி ஸ்க்ரூவில் டைட் பண்ணாலும் பேக் சைடு மூவ் ஆகும். புல் பேக், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், புல் பேக்குன்னு சொல்கிறோம். பேக் சைடில் பிடிச்சி இழுக்கிறோம். இதே மாதிரி தான் இந்த கைட் புஷ்ஷையும் நம்ம ஸ்க்ரூ போட்டு பிடிச்சி இந்த பேக் சைடில் இழுக்கிறோம். அதனால தான் இது புல் பேக் டைப் கைட் பில்லர் அண்டு கைட் புஷ்ஷுன்னு சொல்கிறோம். ரைட்டா? இதனுடைய மேஜர் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இட் எலிமினேட்ஸ் த நீட் ஃபார் செப்பரேட் ஸ்க்ரூஸ் டு ஹோல்டு த வேரியஸ் மோல்டு பிளேட் டுகெதர். இது என்ன பண்ணுது, மோல்டு பிளேட் அப்படின்னா நிறைய சாக்கெட்டட் ஸ்க்ரூ நம்ம யூஸ் பண்ணுவோம் வேரியஸ் லொக்கேஷன்ஸில். எதுக்காக? மோல்டு பிளேட்டை அசம்பிள் பண்ணுறதுக்காக இல்லையா. அந்த அசம்பிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாக்கெட்டட் ஸ்க்ரூஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிவிடும். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம வந்து கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ் அட்டாச் பண்ணோம்னா அந்த செப்பரேட் ஸ்க்ரூஸ் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ரிமைனிங் மோல்டு பிளேட்டுக்கும், தட் இஸ் பார்ட்டிங் சர்ஃபேஸ் இல்லாத பேக் சைடில் இருக்கிற இந்த மோல்டு பிளேட்டுக்கும் இந்த கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ்ஷே என்ன கொடுத்துரும், அலைன்மெண்ட் கொடுத்துரும். ஸோ அந்த கேசஸில் நம்ம இந்த டைப் ஆஃப் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, எங்கெல்லாம் நம்மளால் செப்பரேட் மோல்டு ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி மோல்டு ஃபிட்டிங்காக யூஸ் பண்ண முடியாதோ அந்த கேசஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், புல் பேக் டைப் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ்ஷை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரைட்? சரி, இதனுடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜ் என்னன்றதை அழகாக சொல்லிட்டோம். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரைட்டா, இதில் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற ஸ்டாண்டர்ட் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருக்கிறோம். ஸோ இதனுடைய ஃபிட்டிங் மெத்தடில் ஈஸியஸ்ட் மெத்தட் என்னென்னா, ரெண்டு ஆஃப், தட் இஸ் ஃபிக்ஸட் ஆஃப் அண்ட் கோர் ஆஃப் எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு காமனாக ஒரு ஹோலை ட்ரில் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து கைட் புஷ்ஷையும் இன்னொரு ரெண்டுலேருந்து கைட் பில்லரையும் அட்டாச் பண்ணோம்னா ஈஸியாக ஒரே நேர்கோட்டில் சரியா இன்லைன் அலைன்மெண்ட் வி வில் கெட் இட். ரைட்டா? ஆனால் புல் பேக் டைப் போகும்போது அது மாதிரி கேவிட்டி பிளேட்டையும் கோர் பிளேட்டையும் ஒன்றா வச்சு ஒரே ஹோலை நம்ம ட்ரில் பண்ண முடியாது. பிகாஸ் ஹியர் என்ன இருக்குது, ஃப்ளான்ச் இருக்குது ப்ளஸ் ஸ்பைகாட் இருக்குது. த்ரூ ஹோல் நம்ம ட்ரில் பண்ண முடியாது. எப்போ நம்ம ரெண்டு மோல்டு பிளேட்டுக்கு நடுவில், தட் இஸ் கேவிட்டி பிளேட்டுக்கும் கோர் பிளேட்டுக்கும் த்ரூ ஹோல் ட்ரில் பண்ண முடியலையோ அப்போ டெஃபினட்டாக கைட் பில்லரையும் கைட் புஷ்ஷும் ஒரு நேர்கோட்டில் அலைன் பண்ணுறதுன்றது டஃப் டாஸ்காக இருக்கும். ரைட்டா? ஸோ அலைன்மெண்ட் பிட்வீன் மூவிங் பிளேட் அண்ட் ஃபிக்ஸட் பிளேட்டை வந்து அச்சீவ் பண்ணுறது டஃப் டாஸ்காக இருக்கும். ஏன்னா கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ்ஷையே ஃபிட் பண்ணுறதுலேயே நம்ம ப்ராப்பர் அலைன்மெண்ட் கொடுக்க முடியாது. ரைட்? ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் புல் பேக் டைப் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ். ரைட்? சரி, ரைட். நெக்ஸ்ட்டு we will discuss
வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கைட் பில்லர்ஸ். இதுவரை நம்ம என்ன பார்த்தோம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கைட் பில்லர்ஸ் அப்படின்றத பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கைட் பில்லர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப்ஸ் மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய 5 டைப்ஸோடைய கைட் பில்லர்ஸ் என்னென்ன இருக்குது, அதனுடைய கரஸ்பாண்டிங் கைட் புஷ் எப்படி இருக்கும், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஒரு ஜென்ரலாக ஒரு கைட் பில்லர்னால் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்டா? ஸோ த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கைட் பில்லர்ஸை வி வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.